செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வழக்கு 3ஆம் கட்டத்தின் 6ஆம் நாள் யாழ் நீதவான் எஸ் லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் இன்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. ராஜ் சோமதாவின் குழுவினரும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அனுசரணையுடனும் இந்த அகழ்வு பணி இன்றைக்கு நடைபெற்றது. இன்று புதிதாக 2 மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டன. மொத்தமாக ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட மண்டையோட்டு தொகுதிகள் 3 அகழ்ந்தெடுக்கப்பட்டன. மொத்தமாக 243 மனித ஓட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அடையாளப்படுத்தப்பட்டது 2 புதுசாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இன்று சனிக்கிழமை என்றபடியால் இத்துடன் இந்த அகழ்பணி முடிவடைகின்றது. ஞாயிற்றுக்கிழமை நாளை அகழ்பணி நடைபெறாது. மீண்டும் 7ஆம் நாள் அகழ்பணி வருகிற திங்கட்கிழமை நடைபெற இருக்கின்றது. மண்டையோடு சிதைவடைந்த நிலையில் காணப்படுதில்லை. மண்டையோடு மண்ணுக்குள் இருந்தது. அது ஏற்கனவே அகழ்ந்து எடுக்கப்பட்டதின் எஜ்ஜாக அது இந்த ஒரு பகுதியாக இருக்கின்றபடியால் அகழ்பணியால் சிதைந்திருக்கலாம் ஒரு பகுதி என்று எதிர்பார்க்கப்படுது. மற்றும்படி அந்த கால அளவுகளையும் பொறுத்து மண்டையோடு உடைஞ்சிருக்கிறது காண்கிறோம். தடைய பொருள் இன்றைக்கு ஒன்றும் எடுக்கவில்லை. ஆனால் அதில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 235வது மண்டையோட்டு தொகுதியில் நடுப்பகுதி ஒன்று இடைவெளி ஒன்று காணப்படாது. இடப்பகுதியில் ஒரு எலும்புகளும் இல்லாமல் இருந்தது. ஆனால் அதை பார்க்கும்போது அதில் சவப்பட்டி ஒன்று வைக்கப்பட்ட மாதிரி ஒரு அடையாளம் ஒன்று இருக்கிறது. இன்னும் அதை தொடர்ந்து அகழ்ந்தால்தான் திங்கட்கிழமை அது சம்பந்தமாக சொல்லக்கூடியதாக இருக்கும். அவையெல்லாம் எடுத்து இப்போது பத்திரப்படுத்தி காய வைத்திருக்கப்படுகின்றது. அது ஆய்வுக்கு அனுப்பின பிற்பாடு தான் அது அறிஞர்களினால் கூறக்கூடியதாக இருக்கும் அந்த பொருட்கள் என்னன்னு சொல்லி. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னது போன்று அந்த பிரேத பெட்டிக்கான அளவு திட்டம் என்று சொல்லி அது குறிக்கப்பட்டிருக்கிறது. அதன் நீளம் அகலம் அதுக்கான அந்த ஆணிகள் எல்லாம் கரையில் இருப்பதை காண்கக்கூடியதாக இருக்கின்றது. அது இன்னும் திங்கட்கிழமை தோண்டும் போது தான் அதுக்குள்ள மனித எச்சங்கள் இருக்கா அல்லது என்னென்று அறியக்கூடியதாக இருக்குது. சந்தேகக்கிழமை காணப்படுது.